தெரியாமல் போகும். இப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் பிறைகளை தேதிகளாக ஏற்படுத்தியுள்ளான். எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டு நீங்கள் நோன்பு வையுங்கள். எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டே நிறைவையும் செய்யுங்கள். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நோன்பு வைங்க, அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நிறைவும் பண்ணுங்க. அவை உங்கள் மீது மறைக்கப்பட்டால் கணக்கை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மாதம் என்பது 30 விட அதிகமாவதில்லை அப்படின்னு சொல்லி நபி சொல்கிறேன். இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மேகமூட்டமாக இருந்தால் கிடையாது. 29 நாள் உங்கள் கண்களுக்கு கல்ல காட்டுவான், 30வது நாள் காட்ட மாட்டான். அது இயற்கையாகவே அதை மறைஞ்சிரும். அப்போ 30வது நாள் நீங்கள் முடிவு பண்ணீங்க அதுதான் லாஸ்ட் நாளுன்ட்டு. அதே 28 நாள் நீங்கள் பிறைய பார்த்தீங்க, 29வது நாள் உங்கள் கண்ணை விட்டு அது மறைஞ்சிருச்சு, அது வராது, அது அமாவாசை. அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் நாள் நீங்கள் அடுத்த மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் கவுண்ட் வச்சிங்க. அந்த கவுண்டிங்கை நிறுத்திடணும். 28வது நாள் ஒரிஜினல் கதிமை பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம் பிறை கண்ணுக்கு தெரியல, அப்போ கவுண்டிங்கை முடிச்சிடணும், இது மாதத்துடைய கடைசி நாள் அப்படின்னு. 29வது நாள் பார்க்குறோம் ஒரிஜினல் கதியும் தெரியுது, அப்போ அதோட கவுண்டிங் முடிஞ்சு. 29 வந்துச்சுன்னா 30க்கு மேலே போகாதுல்ல. இப்போ அந்த அடிப்படையில் ரசூலா சொன்னாங்க 30 தாண்டிலாம் கவுண்டிங் கிடையாது, இதுக்குள்ளேயே முடிஞ்சு. 29 30, இது ரெண்டில் ஒன்று தான். 30 தாண்டிலாம் ஒரு கவுண்டிங் கிடையாதுங்கிறது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. அப்போ இந்த அடிப்படையில் நாம் பிறை பார்த்தோம்னா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளோட பொருந்தி போகக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அதே மேற்கில் பார்க்கக்கூடிய இந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதில் ஏகப்பட்ட சிக்கலும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூரா ஒரு நாளில் கவர் ஆகும். 24 மணி நேரத்தில் முழு உலகத்தையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். உலக மக்கள் 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய மாதத்துடைய தேதிகளை அடைய முடியும். ஏன்னா இந்த பிறை பார்ப்பதுங்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாதுங்க. இது தொடர்ச்சியாக, இது ரெகுலராக இந்த ஒரு மாசமே நீங்கள் செலவு பண்ணி அதோடைய அந்த கால்குலேஷனை அது ஒவ்வொரு நாளும் எங்கே பார்த்தது. ஏன்னா டெய்லி ஒரே நாள் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரே இடத்துலலாம் உதிக்காது. ஒரு நாளைக்கு சூரியன் பிறை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த இடத்துல தெரியுதுன்னு வைங்க, அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும். அப்படியே 30 நாளும் பார்த்தீங்கன்னா 30 இடத்துல உதிக்கும். சூரியன் 30 நாளும் ஒரே இடத்துல உதிக்கும். ஆனால் பிறை 30 நாளும் 30 இடத்துல உதிக்கும், மாறி மாறி உதிக்கும். பிறை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே நீங்கள் கற்றுக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைமில் தெரியும். அது நேரமும் இருக்குது. நம்ம உதிக்கிற இடமும் மாறும், உதிக்கிற நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னைக்கு சூரியன் 6:05க்கு உதிக்குதுன்னு வைங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6:06க்கு உதிக்கும். ஆனால் சந்திரன் அப்படி கிடையாது. இன்னைக்கு 6 மணிக்கு குதிச்சதுன்னா நாளைக்கு 6:50 குதிக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7:40 குதிக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8:30 குதிக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9:00 குதிக்கும். 50 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இந்த சந்திரனை வாட்ச் பண்ணுறதுங்கிறது அது தனி விஷயம். இப்போ இந்த மகரிபில் பார்க்குறோம் இல்லையா, மகரிபில் நீங்கள் பார்க்கும்போது 15 நாளைக்கு பெற தெரியாது. பௌர்ணமிக்கு அப்புறம் 15 நாளைக்கு